ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் இடம்பெறுகின்றது. இங்கே கலைத்தல் எங்களோடு அரசு அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். நான் நினைக்கிறேன், போர் ஆரம்பித்து 3 ஆண்டுகள் வரப்போகின்ற இந்த நேரத்தில் முதல் தடவையாக நான் நினைக்கின்றேன் ரஷ்யா மீது பாரிய தாக்குதலை யுக்ரைன் நடத்தி இருப்பதாக செய்திகள் வருகின்றது. இதுவரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்ன விதமான தாக்குதல்கள் நடந்தாலும் ரஷ்யா ஓரளவுக்கு அதை தாக்குப்பிடிக்கின்ற தன்மையும் தடுத்து நிறுத்துகின்ற தன்மையும் இருந்தது. ஆனால் இப்பொழுது புதிதாக 2 நாட்களுக்கு முன்னதாக நடந்த இந்த தாக்குதலில் ரஷ்யா பாரிய பின்னடைவை எதிர்நோக்கி இருக்கிறது போல் தெரிகின்றது. எவ்வாறு இந்த தாக்குதல் நடைபெற்றது, எங்கே நடைபெற்ற என்ற விடயங்களை எங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மைதான், ரஷ்யாவின் மிகவும் ஒரு ஆழமான பகுதி. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் உக்ரைன் எல்லையிலிருந்து 4000-5000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற சைபீரியா அண்மையான பகுதியில் உள்ள ராணுவ வான்படை தளங்கள் மீது உக்ரைனர் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதலை ரஷ்யாவின் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் தாக்குதலால் கூட தடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இது உள்ளுக்குள் ஒரு கெரில்லா தாக்குதல் மாதிரி தான். அதாவது உள்ளுக்குள் பார ஊர்திகளில் ரொலியில ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை கொண்டு சென்று அந்த கூரையை ஒரு ஆட்டோமேட்டிக்கா செய்திருக்கிறார்கள். அந்த கூரை தானாக விலகினவுடன் அந்த ட்ரோன்கள் பறந்து சென்று பக்கத்தில் உள்ள வான்படை தளங்களில் இருக்கிற விமானங்களை தாக்கும். அதுதான் அந்த டெக்னிக்ஸ். கிட்டத்தட்ட செலன்ஸ்கி அதற்கு பிறகு தங்கள் முப்படை தளபதியை சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு வருடமும் 6 மாதமும் 9 நாட்களும் எடுத்தது தாங்களுக்கு அதனை பிளான் பண்ண வேண்டும். 1.5 வருடமாக இந்த தாக்குதலை தாங்கள் பிளான் பண்ணியதாகவும் இது ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் என்று சிலந்தி வலை என்றுதான் அதுக்கு பெயரிட்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4 லொரிகளில் கொண்டு சென்றிருக்கிறார்கள் 4 வான்படை தளங்கள் மீதான தாக்குதலுக்கு. அதில் 2 முதலில் உக்ரைனின் தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 40 விமானங்கள், இப்ப Tu-95 SM என்றது அதை பேர் என்று சொல்றது, கிட்டத்தட்ட அது லார்ஜ் ஸ்ட்ராட்டஜிக் பம்மர் என்று சொல்றது, மூலோபாய குண்டுவீச்சு விமானம், அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் குரூஸ் ரக ஏவுகணைகளை சுமந்து செல்லும் மிகப்பெரிய விமானங்கள். அடுத்ததாக Tu-22M3 என்று சொல்கிறது, இது சூப்பர்சோனிக் லாங் ரேஞ்ச் பம்மர் என்று சொல்றது. இதுவும் அணு குரூஸ் மிசைல்ஸ்களை சுமந்து செல்லும். இது உக்ரைன் தாக்குதலில் கூட பெருமளவில் இந்த விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த விமானங்களின் உற்பத்தியை பொறுத்தவரையில் இந்த விமானங்களின் உற்பத்தியை ரஷ்யா கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாக நிறுத்திவிட்டது. அப்ப உடனடியாக இந்த இழக்கப்பட்ட விமானங்களை மீள் உற்பத்தி செய்வது என்பது முடியாத காரியம். அது உண்மையில் மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் இருக்கும். உக்ரைன் தகவல்களின் அடிப்படையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் என்ன கூறினார்கள் என்று சொன்னால், இந்த தாக்குதலில் 40 விமானங்கள் அழிவடைந்ததாகவும் கிட்டத்தட்ட $7 பில்லியன் பெறுமதியான இழப்பு ரஷ்யாவுக்கு ஏற்பட்டதாகவும் கூறியிருந்தார்கள். ஆனால் பின்னர் திங்கட்கிழமைகளில் வெளிவந்த செய்மதி புகைப்படங்களின் அடிப்படையில் Tu-95 ரக விமானங்கள் 3 அழிவடைந்திருக்கின்றன, 1 சேதமடைந்த நிலையில் இருக்கின்றது. Tu-22 ரக விமானம் 1 அழிவடைந்திருக்கின்றது. ஆக மொத்தத்தில் 4 விமானங்கள் தான் முற்றாக அழிந்திருக்கின்றன. அதை விட பயணிகள் சரக்கு விமானம் ஒன்றும் அழிவடைந்திருக்கின்றது. 2 வான்படை தளங்கள் மீதான தாக்குதல்கள் வெற்றி அளித்திருக்கின்றன.
ஒரு தாக்குதல் வந்து மற்ற இரண்டும் பெருசாக வெற்றி பெறவில்லை என்று கூறப்படுகிறது. அதே சமயம் ரஷ்ய படையினர் ஒரு பார ஊர்தியை ஆளில்லாத தாக்குதல் விமானங்களுடன் கைப்பற்றி இருக்கிறார்கள். அப்ப இது ஒரு கெரில்லா தாக்குதலாகத்தான். இப்ப இதில் பெரிய ஒரு படை நடவடிக்கை என்று கூற முடியாது, ஒரு கெரில்லா தாக்குதல். ஆனால் ரஷ்யாவுக்கு அது ஒரு இழப்பு. ஆனால் ரஷ்யாவின் பொறுத்தவரையில் இந்த இழப்பை ஒரு ஹேலஸ் என்றுதான் சொல்லலாம். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சும்மா சாதாரண பயணிகள் விமானம் A320 ஏர்பஸ் கூட ஒரு மெட்டல் ஹேங்கருக்குள்ள தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது சும்மா தரவையில் நிறுத்தி இருக்கிறார்கள். அதாவது ஓவர் கான்பிடன்ட் என்றும் சொல்லலாம் இதனை. அவ சும்மா சாதாரண உண்மையில் அது ஒரு ஹேங்கர்கள் இருக்குமாக இருந்தால் இந்த தாக்குதல் துப்புரவாக வெற்றி அளித்திருக்காது. ஒரு ட்ரோனால் பெரிய அளவிலான குண்டுகளை சுமந்து செல்ல முடியாது. மேக்சிமம் 1 கிலோவோ 2 கிலோவோ, சிலது 500 கிராமத்தான் சுமந்து செல்லுகின்றது. அப்ப இதை இலகுவாக ரஷ்யா அதை தடுத்திருக்க முடியும். ஆனால் ரஷ்யா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏமன்ல இடம்பெறுகின்ற தாக்குதல், ஈரான் மீதான தாக்குதலில் அவர்கள் ஏன் நின்று பிடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மலைகளை குடைந்துதான் வைத்திருக்கிறார்கள், எல்லாம் அண்டர் கிரவுண்டாகத்தான் வைத்திருக்கிறார்கள். அதே போலதான் இப்ப ஹமாஸ் பார்த்தாலும். ஆனா ரஷ்யாவுக்கு இது ஒரு போரியல் அனுபவமாகத்தான் இதனை கூறலாம். என்ன சொன்னால் இப்படி விமான நிலையங்களுக்கு உள்ளுக்குள் கொண்டு செல்வது ட்ரோன்களை, இதை S-400 அல்லது பன்சீர் ரக ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகளாலேயோ எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் அதுகளின் எல்லையை தாண்டி உள்ளுக்கு சென்று விட்டார்கள் என்பதுதான். இதில் 2 விடயங்கள். ஒன்று, ரஷ்யா இதுக்கு எந்த வகையில் பதில் தாக்குதலை நடத்தப் போகிறது என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அடுத்ததாக ரஷ்யா தன் உள்நாட்டு பாதுகாப்பை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் கூறினீர்கள் ரஷ்யா ஏண்டாப்பாக ஒரு அசட்டுத்தனமாக இருந்தது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அவ்வாறு ரஷ்யா அசட்டுத்தனமாக இருக்க முடியும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கின்றேன், கடந்த ஆண்டில் அதுக்கு முதல் ஆண்டு என்று நம்புகிறேன், கிரைமியா பகுதியில் வான்படை விமானங்கள் தரித்திருந்த வான்படை விமான நிலையத்தில் யுக்ரைனியர்கள் தாக்குதலை மேற்கொண்டார்கள். நிறைய விமானங்கள் அங்கே அழிக்கப்பட்டது. நிச்சயமாக ரஷ்யாவுக்கு அசட்டுத்தனமாக ஏண்டாப்பாக இருப்பது எனக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது என்றால், அதாவது நீங்க சொன்னீங்க கேலஸ் என்று சொன்னீர்கள். எவ்வாறு கேலஸாக இருக்க முடியும் ரஷ்யாவால்? சர்வதேச நாடுகள் முழு அழுத்தத்தை கொடுக்கிறது. உண்மைதான். என்னென்று சொன்னால் இப்ப நீங்கள் பாருங்கள், இந்த விமானங்களை பார்த்தால் எல்லாம் தரவையில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப உதாரணமாக இந்த ட்ரோன்கள் தான் இப்ப போர் அதாவது புதிய போர் முறையில் இந்த ட்ரோன்கள் பயன்பாடு மிக அதிகம். அந்த ட்ரோன்களால் ஒரு கிட்டத்தட்ட $100 $200 பெறுமதியான ட்ரோன்களால் இந்த $10 மில்லியன் பெறுமதியான டேங்குகள் கூட மிகப்பெரிய பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் டேங்குகளுக்கு மீது இப்போது கூரைகள் அமைத்திருக்கிறார்கள் இந்த ட்ரோன்கள் தாக்குதலிருந்து தப்புவதற்காக. இப்போ ஒரு டேங்கிக்கே நீங்கள் கூரை அமைத்திருக்கின்ற போது இந்த விமானங்களை வெறும் தரவையில் சும்மா ரோட்டில் நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த ரன்வேக்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த அலிவேயில் நிப்பாட்டி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதற்கு மேல் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை என்றதுதான். அதைத்தான் நான் இந்த கேலஸ் என்று கூறினேன். நீங்கள் கூறியது சார். இப்ப ரஷ்யாவுக்கு இது புதிதல்ல. கிரைமியா பகுதியில் இருக்கின்ற ராணுவ படைத்தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ட்ரோன்கள் ஒவ்வொரு நாளும், இப்ப அண்மைய காலத்தில் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை சுட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஆழமான பகுதி என்பதால், கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது என்பதால் ரஷ்யா அவ்வளவு தூரத்துக்கு ட்ரோன்கள் வராது, அதற்கு முதலே தாங்கள் சுட்டு வீழ்த்தி விடுவோம் என்று யோசித்தார்களோ தெரியாது. ஆனாலும் ரஷ்யாவின் எந்த பகுதியையும் தாக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கன்வென்ஷனல் மரபு வழி போர் என்று சொல்லும் போது அதில் படைக்கலங்கள், நவீன ஆயுதங்கள், படையினரின் எண்ணிக்கை பயன்பாடாக இருக்கும். ஆனால் ஒரு கெரில்லா போர் என்னும் போது அது யார் என்று தெரியாது. இப்ப ரஷ்யாவுக்குள் என்டர் பண்ணுகின்ற பெருமளவான பார ஊர்திகளில் எத்தனை ஊர்திகளை அவர்கள் தடுத்து நிறுத்தி அதனை பரிசோதிப்பது என்பதே ஒரு சவாலான விடயம். இப்ப அண்மையில் கூட கடந்த வருடத்தின் இறுதியில் கூட உங்களுக்கு தெரியும், பெலாரஸ் பகுதியினூடாக ஒரு வேன் ஒன்றில் கிட்டத்தட்ட 900 கிலோ வெடிமருந்தை, C4 வெடிமருந்தை அந்த வேனின் பொடிக்குள் இன்னொரு பொடி மாதிரி செய்து அதுக்குள் மறைத்து கொண்டு போயிருந்தார்கள். ரஷ்யாவுக்கு தான் அது போய்கொண்டிருந்தது, ஆனால் பிடித்து விட்டார்கள் பெலாரஸில் வைத்து. அப்படி தொடர்ச்சியாக எல்லா நாடுகளினூடாக கொண்டு செல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கிரைமியா பாலத்தின் மீது ஒரு குண்டுவெடிப்பை மேற்கொண்டார்கள். அது கூட
வேற ஒரு நாட்டுக்கு சென்று அந்த நாட்டில் வைத்து ஃபிட் பண்ணி அந்த நாட்டுக்குள்ளால் தான் அந்த லொரி வந்தது, உக்ரைனிலிருந்து போகவில்லை. அப்ப எல்லா நாடுகளும், இப்ப உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவை சுற்றி இருக்கிற போலந்தாக இருக்கலாம், எல்லா நாடுகள், ரொமேனியாவாக இருக்கலாம், எல்லா நாடுகளையும், பின்லாந்தாக இருக்கலாம், எல்லா நாடுகளையும் எதிரிகளாக்கித்தான் இந்த நேட்டோ வைத்திருக்கின்றது ரஷ்யாவுக்கு எதிராக. அப்ப எல்லா நாடுகளும் உக்ரைனுக்கான ஆதரவை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றன. ரஷ்யா இதில் மிகுந்த கவனமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் படைத்துறை ரீதியாக ரஷ்யா இதில் பின்வாங்கும் அல்லது ரஷ்யா என்ற படை நடவடிக்கையை இது மாற்றும் என்று சொல்ல முடியாது. ஆனால் இப்ப நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது யுக்ரைன் ஏனைய நாடுகளோடு சேர்ந்து செயல்படுவதால் அவர்கள் இப்பொழுது பலம் அடைந்திருக்கின்றார்கள். ரஷ்யா இங்கே பலவீனமான ஒரு நிலை இருப்பதை நீங்கள் அவதானிக்கிறீர்களா, அல்லது இடையில் நடந்த ஒரு சம்பவமாக பார்க்கிறீர்களா? ரஷ்யா தொடர்ந்தும் பலமாகத்தான் இருக்கின்றார். இன்னும் ஒரு விடயம் நான் நினைக்கிறேன் சனிக்கிழமை நடந்தது என்று நம்புகிறேன். யுக்ரைனுக்கு அருகே உள்ள ரஷ்யாவுடைய பகுதியில் 2 பாலங்களை உடைத்து வீழ்த்தியிருக்கிறார்கள். அதில் 7 பேர் இறந்திருக்கிறார்கள், 70க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இங்கே பார்த்தீர்கள் என்றால் கடந்த சில மாதங்களுக்கு யுக்ரைனுடைய தாக்குதல்கள் மிகவும் துல்லியமாகவும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலாக இருக்கிறது. அப்படி என்றால் இவர்கள் பலமடைந்து விட்டார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்களா, அல்லது நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறுகிறீர்களா? பலம் என்று கூற முடியாது. ஏனென்று சொன்னால் ஒரு கெரில்லா, இப்ப பாலத்தை தகர்த்தவர்கள் யார் என்று சொன்னால் 2 பேர் அங்குள்ளவர்களை காசுக்கு வாங்கி அவர்கள் ஒரு வெடிமருந்தை கடத்தி சென்று அதில் பொருத்துவது. இது நேரடியான மோதல்களோ அல்லது படைத்துறை தாக்குதல்களோ அல்ல. இது ஒரு கெரில்லா தாக்குதல்களை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதன் மூலம் மேற்குலகம் தனது நலன்களை ஈட்டலாம், அதாவது ரஷ்யாவின் படை பலத்தை பலவீனப்படுத்தலாம். ஆனால் படைத்துறை நடவடிக்கையில் இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏனென்று சொன்னால் இப்ப உக்ரைன் ராணுவத்தை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு பலவீனமான நிலையில் தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிவிஷனில் அல்லது ஒவ்வொரு பிரிகேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அதில் ஒரு 40% 50% தான் இருக்கிறார்கள். மீதியானவர்கள் ஓடிவிட்டார்கள். இப்போது சுமி பகுதியில் காக்கோ பகுதியை தான் ரஷ்யா கைப்பற்ற முற்பட்டு கொண்டிருக்கிறது. சுமி பகுதியில் 7 கிலோமீட்டரை கைப்பற்றி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. படை நடவடிக்கையில் இது பெருமளவில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனால் ரஷ்யாவுக்கு இழப்புகளை ஏற்படுத்தலாம். இது மேற்குலகத்தின் திட்டமாக இருக்கலாம். இழப்புகள் ஏற்படுத்துவது ஒன்று, இயல்பு வாழ்க்கை, மக்களுடைய இயல்பு வாழ்க்கையில் தாக்கம் ஏற்பட்டால் அது நேரடியாக பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? உண்மைதான். பொருளாதாரத்தை தான் அவர்கள் குறிவைத்து தாக்குகிறார்கள். உதாரணமாக நோர்ட் ஸ்ட்ரீம் 1 இருக்கலாம், நோர்ட் ஸ்ட்ரீம் 2 இருக்கலாம். ரஷ்யாவுடைய பெருமளவான எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள், மற்றது வர்த்தக நிலையங்கள் என்று விமான நிலையங்கள் எல்லாவற்றையும் தான் குறிவைக்கிறார்கள். இது நேட்டோவுடனான போர் என்பதை ரஷ்யா உணர்ந்திருக்கின்றது. அப்ப இது உக்ரைனை ரஷ்யா பெருசாக பொருட்படுத்தவில்லை. இது நேட்டோ தான் இதனை முழுதாக செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்த விடயம். ஆனால் நேட்டோவுடன் நேரடியாக மோத முடியாத நிலை ஏதோ ஒரு வகையில் இந்த போரை இழுத்து இந்த போருக்குள் வைத்து, உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், கடந்த சனிக்கிழமை ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட சிறப்பு படையினரும் உக்ரைன் மேற்குலகத்தின் 30 பயிற்சியாளர்களும் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உக்ரைன் தரைப்படை கட்டளை அதிகாரி பதவி விலகி இருக்கின்றார். அப்ப இவ்வாறு அந்த உக்ரைனுக்குள் வைத்து மேற்குலக நேட்டோவின் படையினரை இயலுமானவரை அழித்து விடுவதற்கு ரஷ்யா முற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ரஷ்யாவின் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரையில் இப்ப உண்மையில் இவ்வாறான இழப்புகளை பொறுத்தவரையில் இது மேற்குலகம் ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதற்காக மேற்கொள்கின்ற முயற்சிகளுக்கான ஒரு வெற்றியாக பார்க்கலாம். உதாரணமா நீங்க பார்க்கலாம், இப்போது போரிஸ் ஜோன்சன் அதை ஒரு பெரு விழாவாக கொண்டாடி இருக்கிறார் தனது ட்விட்டர் தளத்தில். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லி. இப்ப உக்ரைனும் அவ்வாறுதான் கூறுகிறது. 40 விமானங்களை இழந்ததாக ரஷ்யா இழந்ததாக கூறுகிறது. ஆனால் விமானங்களின் இழப்பை பொறுத்தவரையில் ரஷ்யாவுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் இருந்தாலும் போர் என்ற முறையில் பார்த்தால் அல்லது ரஷ்யாவின் படை நடவடிக்கையின் இலக்கு என்ற முறையில் பார்த்தால் இது அதில் தாக்கம் ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியாது. ஆனால் இப்ப புட்டினை பொறுத்த மட்டும் அவர் பொதுமக்கள் பாரபட்சமின்றி அவருடைய தாக்குதல்கள் இருக்கின்றது. இப்ப இவர்கள் கெரில்லா போர் என்றாலும் போரென்று வந்தால் இவர்கள் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று சிந்தித்துத்தான் செயல்படுவார்கள் என்றால், நீங்கள் கூறுவது போல் அடிக்கடி ரஷ்யாவிடம் ஆயுத பலம் இருக்கிறது. அந்த பலத்தை குறைக்க வேண்டும் என்பது ஒரு குறிக்கோளாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அரசுகளே 5 பிராந்தியங்களில் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதை ரஷ்யா ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. உடனடியாக
தங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நேரத்தில் பயங்கரவாத செயல் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் திங்கட்கிழமை 2வது சுற்று பேச்சுவார்த்தை உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தை இஸ்தான்புல் நடந்திருந்தது நேற்று. அப்ப இவையெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று வருவதை போல் தெரிகின்றது. இந்த போர் இன்னொரு மாற்றம் காணப் போகின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதாவது ஒன்றில் உக்கிரமடையும் அல்லது போர் முடிவுக்கு வருவதற்கான நிலைமை காணப்படுகிறதா? உண்மையில் போர் முடிவுக்கு வர போகின்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது. அமெரிக்காவும் அதைத்தான் விரும்புகின்றது. இருந்த போதும் அமெரிக்கா பின்பலமாக இந்த தாக்குதல்களுக்கும் ஊக்குவிப்பு தான் கொடுக்கின்றது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் தான் இதில் உக்ரைனின் இந்த தாக்குதலுக்கு முழுக்க பின்னணியில் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இதனை வழி நடத்துகிறார்கள். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒன்று தெரிகிறது, தானும் இந்த போருக்குள் மெல்ல மெல்ல சென்று கொண்டிருக்கிறேன் என்று. எனவேதான் கிட்டத்தட்ட இப்ப நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிரித்தானியா பல பில்லியன் டாலர் பெறுமதியில் 12 நீர்மூழ்கி கப்பல்களை கட்டப்போவதாக திங்கட்கிழமை கியர் ஸ்டார்மர் அறிவித்திருக்கின்றார். அப்போது அதுக்கு என்ன விளக்கத்தை கூறுகிறார் என்றால், நாங்கள் போருக்குள் சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் கூறியிருக்கின்றார். பிரித்தானியாவின் பாதுகாப்பு அமைச்சரும் கூறியிருக்கின்றார், நாங்கள் ஒரு போருக்குள் இருக்கின்றோம், நாங்கள் ரஷ்யாவுடன் நேரடியாக மோத வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும் என்று சொல்லி. அப்ப ரஷ்யாவும் அதற்காகத்தான் காத்திருக்கின்றது. இப்போது உக்ரைனுடன் தனது பலத்தை செலவழிக்க ரஷ்யா விரும்பவில்லை. ஆனால் அதே சமயம் மேற்குலகத்துக்கும் தெரியும் ரஷ்யா தனது பலத்தை தக்க வைத்திருக்கிறது என்று சொல்லி. எனவேதான் இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் ரஷ்யாவின் மிகவும் நவீன ஆயுதங்கள் தளவாடங்களை அழித்து விடுவதற்கு, உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் Tu-95S ஆக இருக்கலாம், அல்லது Tu-22M3 ஆக இருக்கலாம். இவ்வாறான விமானங்கள் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய விமானங்கள், நீண்ட தூர விமானங்கள். அப்ப இந்த விமானங்கள் மீதான தாக்குதலும் ஒரு அணு ஆயுதம் மீதான தாக்குதலாகத்தான் பார்க்கப்படும். அப்ப ரஷ்யாவை பொறுத்தவரையில் இதில் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவார்களா இதற்கு பதிலடியாக என்று கூட இந்த தாக்குதலின் பின்னர் பலர் பேசியிருந்தார்கள். ஆனால் ரஷ்யா அமைதியாகவே அதனை கடந்து போகிறது. ஆனால் நிச்சயமாக இதுக்கான பதிலடியை ரஷ்யா கொடுக்கும். ஏனென்றால் ரஷ்யாவின் பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனையாக இருப்பதால் ரஷ்யா இதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. இனி ரஷ்யாவினுடைய தாக்குதல் தொடர்பாக சமீபத்தில் கூட சுமிப் பகுதியில் கூட தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக ஏதாவது கூற முடியுமா? ரஷ்யா கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு 2000 ட்ரோன்களை பயன்படுத்தி இருந்தார்கள். இப்போது ஒரு நாளைக்கு 500 ட்ரோன்களை பயன்படுத்துகிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தாக்குதல்கள். இப்ப திங்கட்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒடிசா பகுதி துறைமுகம் தாக்கப்பட்டிருக்கிறது. உக்ரைன் கிட்டத்தட்ட 7-8 விமான நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன, வான்படை தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன என்று தொடர்ச்சியாக தாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா Su-35 ரக விமானத்திலிருந்து கிட்டத்தட்ட 3 தொன் எடையுள்ள குண்டுகளை கூட வீசி இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் நீங்கள் சொன்னது போல இஸ்தான்புல் 2.0 என்று சொல்ற அந்த பேச்சுக்களும் அங்கு இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அவர்கள் அதாவது திங்கட்கிழமையும் அந்த பேச்சுக்களில் ரஷ்ய தரப்பும் உக்ரைன் தரப்பும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை உக்ரைன் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாலும் ரஷ்யா அதை பெருசாக இந்த பேச்சுக்களிலேயோ வேறு எதிலுமோ அதை வெளிக்காட்டியதாக தெரியவில்லை. அதே சமயம் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் அமெரிக்காவின் வெளிவார அமைச்சருடன் இந்த தாக்குதல் தொடர்பாக கலந்து ஆலோசித்ததா அல்லது பேச்சுக்களை நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் தங்களுக்கு இது தெரியாது என்று கூறுகிறார். ஆனால் வெளிநாட்டு வெவ்வேறு புலனாய்வு அமைப்புகள் இது அமெரிக்காவுக்கு தெரியும் என்று கூறுகிறார்கள். எல்லாம் அந்த ஒரு குழப்பமான நிலையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ரஷ்யா இந்த குழப்ப நிலையை ரஷ்யா கடந்து போக வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு போருக்குள் இருக்கிறார்கள். மற்றது கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகள் அவர்களுக்கு எதிரான அந்த போரில் குதித்திருக்கின்றன. இவ்வளவற்றையும் அவர்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவேதான் இவ்வளவு தாக்குதல்களை பொறுத்த நீங்கள் பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவின் கொடிக்கப்பல் மாஸ்கோவா கூட தாக்கி அளிக்கப்பட்டது. அதுக்கு உக்ரைன் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படவில்லை. ஹைப்பூன் என்ற ஏவுகணைகள் ஐரோப்பாவின் ஏவுகணைகள் தான் பயன்படுத்தி இருந்தார்கள். அதையும் கடந்துதான் சென்றிருந்தார்கள். ஆனால் ஒரு செலவு மிக்க போர் என்பது மட்டுமல்லாது நாங்கள் எல்லோரும் இந்த போருக்கு மெல்ல மெல்ல உள்சென்று கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் கியர் ஸ்டார்மர் இன்றைய அதாவது திங்கட்கிழமை கூறிய கருத்து தெரிவிக்கின்றது.
இனி போர் ஆரம்பித்ததற்கு இன்னொரு முக்கிய காரணம் யுக்ரைன் நேட்டோ படை அணியில் இணையக்கூடாது என்பது. ஜெர்மனியுடைய பாதுகாப்பு தலைவர் கூறுகிறார், அடுத்த 4 ஆண்டுகளுக்கு ரஷ்யா நேட்டோவை தாக்கக்கூடும் என்று அவர் கூட கருத்து கூறியிருக்கின்றார். இது என்ன காரணத்துக்காக இந்த கருத்தை இவர் கூறியிருக்கிறார்? இவர்களுக்கு ஓரளவு தெரிகிறது. என்றால் ரஷ்யாவை இப்போது தாக்குவது இவர்கள் தான் தாக்குகிறார்கள். அப்ப இந்த நிலையில் ரஷ்யா மீண்டும் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற, அதாவது பதில் தாக்குதலை நடத்தலாம், ரஷ்யாவை ஏதோ ஒரு வகையில் போருக்கு இழுப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக விளங்குகின்றது. அப்ப இந்த முயற்சியில் ரஷ்யா தாக்கலாம், ஆனால் அதை ரஷ்யா தாக்குவதாகத்தான் கூறுகிறார். அதை கூறுவதற்குரிய காரணமும் என்னவென்று சொன்னால், தற்போதைய நிலையில் தாங்கள் அந்த போருக்கு இவர்கள் ஒதுக்குகின்ற நிதி அல்லது தாங்கள் இப்போது சந்தித்திருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளை திசை திருப்புவதற்காக ஒரு போர் அவர்களுக்கு இப்போது தேவையாக இருக்கின்றது. நீங்கள் 1ஆம் உலகப் போரை பார்த்தாலும் சரி, 2வது உலகப் போரை பார்த்தாலும் சரி, அந்த என்னென்று சொன்னால் ஒரு பொருளாதார வீழ்ச்சி காணும் போதுதான் அந்த போர்களும் ஏற்பட்டிருக்கின்றன. அதை மறைப்பதற்காக அல்லது அதை ஈடு செய்வதற்காக அவர்கள் போருக்கு இறங்குவதுண்டு. நாங்கள் இத்தோடு இந்த நிகழ்ச்சியை யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை நிறுத்திக் கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் யுக்ரைன் ரஷ்யா தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.